ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது சோல் டைம் டிராவல் பண்ணி ப்ரெசென்ட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இங்க பாஸ்ட்ல இருக்க நம்ம சோல் என்னென்னோ வேலையெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம சோல் அவங்களுடைய ஃபோன் எடுத்து அதில் இருக்கிற மெசேஜ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த பாஸ்ட் சோல் டேக்கு என்னெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த மெசேஜ்லாம் அவங்களாலே படிக்க முடியல, அவ்வளோ கிரிஞ்சா இருக்கு. என் லைஃப்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றதே என்னால் நம்பவே முடியல. என்னோட க்ரஷே கடைசியில் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணி நாங்கள் இப்போ 2 பேரும் டேட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம். இப்படி ஒரு மெசேஜ், அப்புறம் குட் மார்னிங் ஐ லவ் யூன்னு நிறைய இருக்கு. இப்போ நான் இது எல்லாத்தையுமே எப்படி சரி பண்றதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே டேயும் வந்துடுறான். இவங்க காலில் அடிபட்டு இருந்தது இல்லை, அதுக்கு பேண்டேட் வாங்கிட்டு வரதுக்காக தான் போயிருந்தான். உனக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன், உனக்கு அடிபட்டு இருக்கிறது நான் எப்படி சரி பண்ணட்டும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னோட மேஜிக் யூஸ் பண்ணி அதை சரி பண்ணட்டுமா, இல்ல ரெண்டாவது ஆப்ஷன் அடிபட்டு இருக்கிற இடத்துல நான் ஊதுறேன் அது சரியாகிடும்னு சொல்றான். இவன் இப்படி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்கும்போது நம்ம சோலுக்கு கடுப்பாகுது. எனக்கு 3வது ஒரு ஆப்ஷன் வேணும், அது என்னன்னா நீ இப்படி எல்லாம் பேசாம வாயை மூடிட்டு சும்மா இருந்தா அதுவே போதும்னு சொல்றாங்க. சோல் இப்படி ஸ்ட்ரிக்டா பேச ஆரம்பிச்சதுமே டேய் கரெக்டா கேட்கறான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஷமன் பாட்டி திரும்ப வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க காலில் அடிபட்டு இருக்கிற இடத்துல ஸ்லோவா ஊதிட்டு அவங்க பக்கத்துல வந்து உட்காந்து பேசுறான். இவன் எப்படி கரெக்டா கெஸ் பண்ணான்னு நம்ம சோலுக்கே ஆச்சரியமா இருக்கு. அவங்கிட்டே கேட்கறாங்க, நான் இப்போ திடீர்னு வேற மாதிரி நடந்துக்கிறேன்னு பேசுற விதத்தை வச்சு உடனே நீ கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, அதுல என்ன டவுட், நீ நடந்துக்கிற விதத்தை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். இப்ப கொஞ்ச நாளா இருந்த சோலோட கண்ணுல அவ என்ன லவ் பண்றதை நான் பார்த்தேன். ஆனா இப்போ உன் கண்ணு பார்த்தா கோவம் தான் தெரியுது, லவ் எதுவும் தெரியல. சோலும் பதிலுக்கு நான் சொல்றது முக்கியமான விஷயம், இதை மட்டும் கேட்டுக்கோ. நீ இப்ப சொன்னல உன் மேல லவ்வோட இருக்கிற அந்த சோலை விட்டு நீ கொஞ்சம் தள்ளியே இரு. நீ சும்மா டைம் பாஸ்க்கு தானே உங்களை டேட் பண்ணிட்டு இருக்க, அப்படிதான் நான் கேட்க. எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு யார் சொன்னா அப்படின்னு நம்ம சோலோட கையெடுத்து உன்னுடைய ஹார்ட்ல வச்சு இந்த ஹார்ட் பீட்டே உனக்காக தான் சொல்றான். இதை கேட்டதுமே சோல் உடனே அங்கிருந்து கையை எடுத்துடுறாங்க. நான் இப்பதானே உங்ககிட்ட தெளிவா சொன்னேன், எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ என்னை விட்டு தள்ளியேறுன்னு சொல்றாங்க. ஆனா அவன் அதெல்லாம் கேட்கற மாதிரி தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஜேவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. சோல் நிறைய டிஷ்லாம் எடுத்துட்டு வந்து தரும்போது பாக்ஸோட தந்திருப்பாங்கல்ல, அதை திரும்ப தந்துட்டு போடலான்னு ஆப்போசிட்ல இருக்க அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. அவங்களோட பேரை சொல்லி அவர் கத்திட்டு இருக்கும் போது தான் சோலோட அம்மா அந்த பக்கமா எழுந்து நடந்து வராங்க. சோல் எதுக்காக நீங்க தேடிட்டு இருக்கீங்க, அவ என்னோட பொண்ணு தான். நீங்க கையில வச்சிருக்க அந்த பாக்ஸும் என் வீட்டுல இருந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறது தான். ஜேவோட அப்பாவும் முடிச்சிட்டு இருக்காரு. அப்போ சோல் இவங்களோட பொண்ணு தானா அப்படின்னு. பதிலுக்கு சோலோட அம்மாவும் இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது, வீட்டுல இருந்து நிறைய டிஷ் ஃபுட் எல்லாமே காணாம போயிட்டே இருந்தது, அதெல்லாம் அந்த சோல் உங்களோட வீட்டுக்கு தான் எடுத்துட்டு வந்து தந்திருக்காளா? அவர் கையில வச்சிருக்கிற அந்த பாக்ஸையும் பார்த்துட்டு சோல் இதை உங்ககிட்ட எப்போ கொடுத்தது தானே, இதை திரும்ப தர்றதுக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளவு லேட்டு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஜேயோட அப்பாவும் எப்படியோ அந்த பாக்ஸ் அவங்க கிட்ட தந்துட்டு இதை நான் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட திரும்ப தரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு மன்னிச்சிருங்க. இப்படி எல்லாத்தையுமே வேகமா பேசிட்டு இங்க இருந்து விட்டா போதுன்னு ஒரு போறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனா சோலோட அம்மா அவர் தடுத்து நிறுத்தி, பாக்ஸ்ல நீங்க தானே அந்த சிடி வச்சது, அதுல அந்த ஃபைன் அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, அந்த $3 இப்பவே நீங்க எனக்கு தந்தாகணும்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. ஜேவோட அப்பாவும் அப்படியே பயந்து பின்னாடி போயிட்டு இருக்கும்போது அங்க பின்னாடி இருக்கிற செடியில இருக்கிற முள்ளெல்லாம் அவர் குத்திருது. இன்னொரு பக்கம் நம்ம ஜீவமை தான் காட்டுறாங்க. ஒரு ஷூட்டிங்காக வெளியே வந்திருக்கான். அவனுக்கு ஒரு சின்ன ரோல் தான் கிடைச்சிருக்கு, இருந்தாலும் பரவாயில்லன்னு இதில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த ரோல் படி இப்போ அவன் ஒரு டென்டிஸ்ட். அவனுக்கு எதிரில் ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பேசிக்கிட்டே காஃபி குடிக்கணும். டேரக்டர் சொல்லி இந்த மாதிரி எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டா நடிச்சிடறான், எல்லாமே சரியா நடந்து முடிஞ்சிருது. ஆனா கடைசியில் அவன் சிரிக்கும் போது தான் நமக்கு தெரியுது அவன் வாயில ஒரு பல்லே இல்லைன்னு. ஏன்னா அந்த பல்லு அவன் குடிச்ச காஃபி கப்ல விழுந்துருச்சு. அவன் ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்க அந்த பொண்ணு, அங்க இருக்கிற டேரக்டர்ஸ்னு எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு. டென்டிஸ்ட் ரோலுக்கு நல்லா நடிக்க தெரிஞ்ச ஒரு பர்சன் வேணும்னு சொன்னா இப்படி பல்லு உடஞ்சு போன ஒரு பர்சன் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. உடனே அங்க இருக்கிறவங்க நம்ம ஜிஎம் பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. அவனே ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இப்பதான் அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, கடைசியில் அதுவும் காலி. ஆக்சுவலா இப்படி அவனுடைய பல்லு உடஞ்சதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அந்த யூன் தான். கோவத்துல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் மெசேஜ் பண்றான். யூன் அந்த மெசேஜ் எல்லாம் எடுத்து படிச்சு பாக்குறாங்க. என் பல்ல உடைக்க தெரிஞ்சதுல உனக்கு இப்ப நீ தான் சரி பண்ணி தந்தாகணும், இல்லன்னா அவ்வளவுதான் மெசேஜ் பண்ணி வச்சிருக்கேன். இதை பாக்குற யூனுக்கு புரியல, இவன் எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பயத்துல உட்காந்துருக்காங்க. இப்போ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம சோலை தான் காட்டுறாங்க. மியூசிக் ரூம்ல இருக்க ஜேவோட ஃப்ரெண்ட் ஹியூக்க மீட் பண்ணி பேசுறதுக்காக வந்திருக்காங்க. சோலை பார்த்ததுமே அவன், உனக்கு இங்க என்ன வேலை, நீ ஜேவை தேடி வந்திருக்கியா, அவனும் இந்த இடத்துல இல்ல, நீ தான் அவன் மேல இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டறல்ல, அப்புறம் எதுக்காக அவனை தேடி வந்து அவன்கிட்ட பேசுறேன்னு அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? பதிலுக்கு நம்ம சொல்லு, இல்ல இந்த டைம் நான் இங்க வந்திருக்கிறது உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறதுக்காக தான். அது என்னன்னா நீ என்கிட்ட ஏதாவது விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டு இருக்கியா, அப்படி ஏதாவது இருந்தா எனக்கு சீக்கிரமே சொல்லிடு. ஆக்சுவலா இப்ப அவங்க கேட்டுட்டு இருக்கிறது ஃபியூச்சர்ல இந்த ஹியூக் அவங்க கிட்ட போன்ல சொல்ல ட்ரை பண்ணிருப்பான்ல, அதை பத்தி தான் இன்டைரக்டா கேக்குறாங்க. ஆனா இப்ப பாஸ்ட்ல இருக்கிற ஹியூக் கிட்ட ஜே இன்னும் அந்த விஷயத்தை பத்தி பேசல போல இருக்கு, அவனுக்கு ஒன்னும் தெரியல. சோல் கடைசி அங்க இருந்து போகும்போது என்ன சொல்றாங்க, சரி இப்போ உனக்கு தெரியலன்னா பரவாயில்ல, ஒருவேளை நீ என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருந்தனா நேர்ல வந்து என்ன பார்த்து அப்படியே சொல்லிடு. இதை விட முக்கியமான விஷயம், நீ ஏதாவது சிங்கிங் ஆடிஷன்கள்லாம் போற மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னு வை, அந்த ஜீவ அவன் கூட கூப்பிட்டு போகாத அவன் அப்படியே விட்டுட்டு போயிடு. ஏன்னா உன்னை விட அவன் பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், இந்த காரணத்தினாலேயே ஒன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு அவனை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு வேணும்னே அப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க. அப்பதானே ஜே எந்த ஒரு ஆடிஷன்லயும் கலந்துக்காம இருப்பான். இவங்க இங்க இருந்து போகும்போது ஹியோக்கு கத்திட்டு உட்கார்ந்து இருக்கான். அவன் எதை விட்டு அவனோட லைஃப்ல தள்ளி இருக்கணும்ன்றத நீ சொல்லாத, ஃபர்ஸ்ட் நீ என்னோட ஃப்ரெண்டை விட்டு தள்ளி இரு அப்படின்னு. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜேவை காட்டுறாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு அப்படியே வெளியே நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அவங்ககிட்ட வம்பழுக்கிறதுக்குன்னே ஒரு பையன் இருப்பான்ல, அவன் வந்து அவங்ககிட்ட பேசுறான். ஆக்சுவலா இந்த பையனோட பேரு பார்க்கு.
ஜேவனோட நிலைமையை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. உன் லைஃப்ல அடுத்து என்ன வேலைக்கு போகணும், என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணிட்டியா? ஏன்னா இதுக்கப்புறம் நீ தான் ஸ்விம்மிங்ல கலந்துக்க போறதே இல்லையே. நான் உங்ககிட்ட அத்தனை டைம் சொன்னா உன்னுடைய ஷோல்டர்ல சர்ஜரி நடந்திருக்கு, நீ இதெல்லாம் கலந்துக்காதுன்னு. நீ தான் என்னோட பேச்சை கேட்காம ரிஸ்க் எடுத்து இப்படிலாம் பண்ண, அப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி அவனை வெறுப்பேற்றுற மாதிரியே பேசிட்டு இருக்கான். பதிலுக்கு நம்ம ஜீவனை பார்த்து சிரிச்சுட்டே, ஃபர்ஸ்ட் நீ என்னை பத்தி நினைச்சு கவலைப்படுறதெல்லாம் விடு. காம்படிஷன்ல என்னால கலந்துக்க முடியலன்னா அந்த இடத்துக்கு நீ வந்துருவேன்னு நினைச்சியா? உன்னால அதெல்லாம் முடியவே முடியாது. என்னோட ரெக்கார்டை பிரேக் பண்ற அளவுக்கு நீ ஒன்றும் பெஸ்ட்லாம் கிடையாது. ஜே எல்லாத்தையுமே பேசிட்டு அங்க இருந்து போகும்போது இந்த பார்க் வர சும்மா இல்லாம அவனை இன்னும் டென்ஷன் பண்ற மாதிரி பேசுறான். நீ ஒரு நேஷனல் ஸ்விம்மர் ஆகணும், நீ ஒலிம்பிக்லாம் போகணும் உன்னுடைய அம்மா ஆசைப்பட்டாங்க தானே. ஆனா அவங்க ஆசைப்பட்டதை நீ நிறைவேற்றவே இல்லை. நீ உன்னோட லைஃப்ல தோத்துட்ட. உன்னோட அம்மாவோட கல்லறைக்கு போய் அவங்க கிட்ட உட்காந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்ல, ஜே அவனுக்கு வந்த கோவத்துக்கு அவனுடைய ஷர்ட்டை பிடிச்சி அவனை அடிக்கிறதுக்காக போயிடுறான். ஆனா சுத்தி இருக்கிற பசங்களை அவங்க 2 பேரும் அடிச்சுக்காத மாதிரி அப்படியே தடுத்து நிறுத்திடுறாங்க. ஆனா அந்த பார்க்கு இப்போ அவன் பேசுறது நிறுத்த மாதிரி இல்ல. ஜே அவன் அடிக்கலான்னு போகும்போது கரெக்டா நம்ம சோல் வேகமா இந்த இடத்துக்கு ஓடி வந்து அந்த பார்க்கோட தலையில ஒரு இடி அவனே அப்படியே கீழே விழுந்துடுறான். சோலுக்கும் லைட்டா தலைவலிக்குது. இருந்தாலும் அவங்க அதெல்லாம் கேர் பண்ற மாதிரி தெரியல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஜேவை டென்ஷன் ஆக்குற மாதிரி பேசிட்டு இருப்ப. அந்த பார்க் எழுந்து அவங்களே அடிக்கிறதுக்காக வரான், ஏமலே கை வச்ச அப்படின்னு. ஆனா அங்க இருக்கிற எல்லாருமே அவனை தடுத்து நிறுத்திடுறாங்க. அவன் என்னதான் பண்ணாலும் சரி நம்ம சோல் அவனை பார்த்து பயப்படுற மாதிரியே தெரியல. உன்ன மாதிரி ஒரு கேவலமான பர்சனை நான் பார்த்ததே இல்லை. ஜே காம்படிஷன்ல கலந்துக்க கூடாது அப்படின்றதுக்காக அவனுடைய ஃபேண்ட்டை எடுத்துக்க ட்ரை பண்ண. இப்போ எமோஷனலா பேசி அவனை கோவப்படுத்த ட்ரை பண்ற. இதுக்கு மேல நீ ஜேக்கு ஏதாவது பிரச்சனை தந்துட்டு இருந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உன் கதையே முடிச்சிருவன்ற லெவலுக்கு பேசிட்டு இருக்காங்களா? நம்ம ஜேவே இதெல்லாம் ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பையனை எதிர்த்து சோல் அவனுக்காக எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்படி எல்லாமே மாசா தான் போயிட்டு இருந்தது. கரெக்டா ஒரு சார் இங்க வர்ற வரைக்கும் அவர் சோலை பார்த்ததுமே நீ தானே அன்னைக்கு பனிஷ்மெண்ட் வாங்கின அந்த சிகரெட் பொண்ணுன்னு கேட்டுறாரு. அவ்வளவுதான் நம்ம சோல் அவங்களுடைய பேக் அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வேக வேகமாக இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க இருக்கிற பசங்க எல்லாருமே இப்ப அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு யாரு? புயல் மாதிரி சண்டை போட்டுட்டு திடீர்னு இங்க இருந்து காணாம போயிட்டா. ஒருவேளை ஜேவோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாளன்னு சொல்லி இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம சொல்ல அந்த சார் கிட்ட இருந்து தப்பிச்சு சேஃபா ஒரு இடத்துக்கு போனா தெரியாம அந்த புள்ளி கேங் கிட்டே வந்து மாட்டிக்கிறாங்க. அந்த புள்ளி கேல அவங்களுடைய தலைமுடியை பிடிச்சி ஒம்பிழுத்துட்டு இருக்காங்க. உன்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க எல்லார்கிட்டையும் நீ போய் சொல்லிட்டு இருக்கியா? அந்த டேய் கூட நீ பேசவே கூடாதுன்னு நான் சொன்னேன். இன்னும் நீ அவனை பிரேக்கப் பண்ணாமலே சுத்திட்டு இருக்கியா? உடனே நம்ம சொல்லு, சரி அதுதானே உங்களுடைய பிரச்சனை, நான் டேயை பிரேக்கப் பண்ணிடுறேன், நீங்க என்ன இங்க இருந்து போக விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த புள்ளி கேல உங்களை விடுற மாதிரி தெரியல. நீ ஒவ்வொரு டைமும் இப்படிதான் எங்ககிட்ட ஏதாவது போய் சொல்லி தப்பிச்சிடுற. இன்னைக்கு நீங்க இருந்து போக முடியாது. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து நம்ம சோல் டென்ஷன் ஆகி இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு அவங்களும் அந்த புள்ளிகளுடைய தலைமுடியை பிடிச்சி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே திடீர்னு மேல இருந்து ஒரு வாய்ஸ், யார் பேசுறதுன்னு இவங்களும் அப்படியே பயந்து போய் திரும்பி பார்த்தா ஒரு ஆள் தாங்க நின்றுட்டு இருக்காரு. அவரை பார்த்ததுமே இவர் எங்கேயாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறாருன்னு சொல்லி அந்த புள்ளி கேங் பயந்துடுறாங்க. சோல் அவருடைய ஃபேஸை பார்க்கும்போது நம்ம இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு தோணுது. அப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, ஃபியூச்சர்ல நம்ம ஜேவோட பேண்டு அந்த டீம்னு எல்லாத்துக்குமே இவர் தான் இன்சார்ஜ் அப்படின்னு. இப்போ திடீர்னு இவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா இவர் கண்டிப்பா ஜேவை மீட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இவர் ஜேவை மீட் பண்ணி ஏதாவது கார்டு தந்துட போறாரு. அப்படி நடந்தா அவன் ஆடிஷனுக்கு போவான். அதுக்கு முன்னாடி நம்ம சோல் அதெல்லாம் தடுத்தாகணும். அவர் இங்க இருந்து போறதை பார்த்துட்டு உடனே நம்ம சோல் என்ன பண்றாங்க, அவங்கள தொல்லை பண்ணிட்டு இருக்க அந்த புள்ளி கேங்க ஒரே தள்ளிட்டு அந்த இன்சார்ஜை தான் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அவர் எங்க போனாருன்னு தெரியல. அப்படியே ஒரு இடத்துல வந்து ஆப்போசிட்ல பார்த்தா இவங்க நடக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இவங்க கண்ணு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. அந்த இன்சார்ஜ் அவர்கிட்ட இருக்கிற அந்த கார்ட்ஸை நம்ம ஜே கிட்டையும் ஹூக் கிட்டையும் தராரு. இவங்க அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு ஷாக்லயே நின்றுட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஸ்கூல் முடிஞ்ச வீட்டுக்கு வர நம்ம சோல் ஜேவோட அப்பாவை தான் வீட்டுக்கு வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. அங்கிள் ஜே இப்ப வீட்டுல இருக்கானு அவங்க கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும்னு. ஆனா ஜேவோட அப்பா வேணும்னு என்ன சொல்றாரு, அவன் வீட்டுக்கு வந்து யூனிஃபார்ம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்பதான் இங்க வெளியே போனான்னு சொல்றாரு. இப்ப இவர் எதுக்காக போய் சொல்லிட்டு இருக்காருன்னா சோலோட அம்மாவுக்கும் இவருக்கும் தான் ஆகாது இல்ல. சோலோ அவங்களுடைய அம்மா மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்கன்னு பயந்துதான் அவங்க இங்க இருந்து வெளியே அனுப்புறதுலேயே குறியா இருக்காரு. ஆனா நம்ம சோல் இவர் சொன்னதை கேட்டதுமே தனியா வேற ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜே அவனுடைய யூனிஃபார்ம் வீட்லயே வச்சுட்டு தானே வெளியே போயிருக்கான். அப்ப அந்த கார்டு கண்டிப்பா அவனுடைய பாக்கெட்ல தான் இருக்கும். எப்படியாவது அவனோட ரூமுக்கு போகணும் அப்படின்றதுக்காக ஜேவோட அப்பா கிட்ட உங்க பையனோட ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் அவங்ககிட்ட ஒரு பொருள் தரணும், நான் அதை போய் அங்க வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ இது என்கிட்டே கூட நான் ஜே கிட்ட தந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சோலோ திடீர்னு என்ன பண்றதுன்னு தெரியாம என்னென்னமோ ஆக்டிங்லாம் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், நான் ரெஸ்ட் ரூம்காவது போயிட்டு வந்துடுறேன், அலோவ் பண்ணுங்க அப்படின்னு. அவரும் பதிலுக்கு உன் வீடே ஆப்போசிட்ல தானே இருக்கு, நீ அங்க போகாம இதெல்லாம் வந்து எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? இப்படி பாயிண்டா பேசிட்டு இருந்தவருக்கே திடீர்னு வயிறு வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதனால மறந்து வீட்டோட மெயின் டோரை க்ளோஸ் பண்ணாம அவரே ரெஸ்ட் ரூமுக்கு தான் ஓடி இருக்காரு. சோலும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, ஜேவோட ரூமுக்கு போறதுக்கு இதை விட்ட நமக்கு வேற நல்ல சான்ஸே கிடைக்காது அப்படின்னு வேக வேகமா வீட்டுக்கு வந்தவங்க முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா ஜேவோட ரூம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. இதே நேரம் ஜேவோட அப்பாவும் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. இப்ப இவர்கிட்ட மட்டும் நம்ம மாட்டினா அவ்வளவுதான். எப்படியாவது இவருடைய கண்ணில் படாம நம்ம ஜேவோட ரூமுக்கு போகணுமேனு யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அங்க டிவில ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதுல வர்ற ஆக்டரோட லைஃப்ல ஃபியூச்சர்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசுறதுனாலே இங்க சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் ஃப்ரீஸ் ஆகுது. இவங்க மட்டும் உள்ள போய் வேக வேகமா ஜேவோட ரூமை கண்டுபிடிச்சு அதுல சேஃபா பதுங்கிடுறாங்க. நல்ல வேலை ஜேவோட அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சோம். நான் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி இருக்குன்னு அவங்களுக்கே அவ்வளவு ஒரு சந்தோஷம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்க ஜேவோட ரூம் தான் ஃபுல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க.
அங்க இருக்க அவனுடைய திங்ஸ், அவார்ட்ஸ், மெடல்னு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவனோட யூனிஃபார்மை கண்டுபிடிச்சு அந்த இன்சார்ஜ் கிட்ட இருந்து அவனுக்கு கிடைச்ச அந்த கார்டை கிழிச்சிடுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நேரம் மேல நடந்து வர மாதிரி சத்தம் கேக்குது. அவங்க பயந்து போயிடுறாங்க. இப்பவும் வேற வழி இல்லாம ஒரு ஆக்டருடைய ஃபியூச்சர் லைஃப்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சத்தம் போட்டு கத்திட்டு இருக்காங்க. டைம் ஃப்ரீஸ் ஆகுது இல்ல, இந்த கேப்பை யூஸ் பண்ணி அப்படியே போய் அவங்க அந்த பெட்டு கீழே பதுங்கிடுறாங்க. உள்ள வந்திருக்கிறது யாருன்னு அப்புறம் தான் நமக்கு தெரியுது, ஜேவோட அப்பா தான். ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்ததுன்னு அவருக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப நைட் டைம் நம்ம ஜேவை காட்டுறாங்க. ஒரு பிரிட்ஜில் நின்று தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சோல் அன்னைக்கு அவங்ககிட்ட உளறிட்டே பேசியிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறான். நீ எப்பவுமே உன்னோட லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும்னு அவனை தனியால விட்டுட்டு போக மாட்டேன், உன் கூட எப்பவுமே நான் இருப்பேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. சோல் நீ என்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு ஓடி வரான். ஹாலில் உட்காந்துருக்க அவனுடைய அப்பா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக போயிடுறான். அதுக்கப்புறம் என்னோட ரூமுக்கு வந்து பார்க்கும்போது சோல் அங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரியுது. அவன் என்ன நினைச்சுக்கிறான், இந்த பொண்ணை பத்தி நம்ம ரொம்ப ஓவரா யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் போல இருக்கு. என்னோட ரூமுக்கு வந்து அவ சம்பந்தமே இல்லாம இங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் என்னுடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்படிலாம் அவனுக்குள்ளே பேசிட்டு பெட்ல போய் உட்காரும்போது கீழே படுத்து தூங்கிட்டு இருக்க சோலோட கையை லைட்டா மிதிச்சிடறான். அந்த இடத்துல அவங்களுடைய ஷூ வேற இருக்கு. அப்புறம் தான் எனக்கு புரியுது. பயந்து போய் இங்க இருந்து வேகமா ஒரு இடத்துக்கு ஓடி ஒளிஞ்சிட்டு அங்க இருந்து சோலை பாக்குறான். அப்படின்னா இது கற்பனைலாம் இல்ல, உண்மையாவே என்னோட ரூம்ல தான் வந்து தூங்கிட்டு இருக்கா. அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சோலுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துருக்கான். அவங்க நல்லா ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களை எழுந்திருக்க வைக்கலாம் ட்ரை பண்றாங்க. அவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வேர்க்குது, காத்து வேற சரியா வரல. இவர் போய் பொறுப்பா அவங்களுக்காக டேபிள் ஃபேன்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு சோலை நிம்மதியா தூங்க வச்சுட்டு இருக்காரு. அவங்களுடைய தலைமுடி வர பறந்து ஃபேஸ்ல விழுதா, அதெல்லாம் சரி பண்ணி விடுறான். இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோலுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு உங்க ரெண்டு பேரோட கையும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லி அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அவங்களே நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இந்த இடத்துக்கு ஒரு கொசு வந்து சத்தம் போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு இருக்கு. அதோட கதையை எங்கேயும் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு இவனும் அது எங்க போதோ அதை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டு இருக்கான். அது நம்ம சோலோட தலைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு டேபிள்ல போய் உட்காருது. இவனும் சத்தம் போடாம போய் உட்காந்து அந்த டேபிள்ல ஒரே தட்டு. அந்த கொசு காலி ஆகிடுது. ஆனா தூக்கத்துல இருந்து சோல் எழுந்திருச்சு அவனை பாத்துடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு அந்த டேயை தான் காட்டுறாங்க. தனியா உட்காந்து அவனுடைய போனையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த நேரத்துக்கு அவனுக்கு சோல் கிட்ட இருந்து கால் வந்திருக்கணும். ஆனா அது வரவே இல்லை. கரெக்டா அவனுக்கும் கால் வருது. அவனும் சோல்னு நினைச்சு அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். அப்புறம் தான் தெரியுது இங்க பக்கத்துல இருந்து அவனுடைய ஃப்ரெண்டு தான் சோல் மாதிரி மிமிக்ரி பண்ணி அந்த போன்ல பேசிக்கிட்டு இருக்கான்னு. டேயும் கடுப்பாகி அவன் கையில வச்சிருக்கிற அந்த தலகனி எடுத்து அவன் மேலே அடிக்கிறான். டேயோட ஃப்ரெண்டு அவன் பக்கத்துல வந்து உட்காந்து என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, நீ ரொம்ப நேரமா அந்த போனையே பார்த்துட்டு உட்காந்து இருந்தல்ல, அதனாலதான் நானும் உங்ககிட்ட ஒரு பொண்ணோட வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணி போன்ல பேசி உனக்கு கடுப்பேத்தி பார்த்தேன். இப்போ ஒரு 10 நாளா அந்த பொண்ணு சோல் உங்ககிட்ட போன்ல பேசிட்டு இருந்ததா சொன்னல, ஆனா திடீர்னு அந்த பொண்ணு எப்பயாவது வித்தியாசமா நடந்துக்கிறான்னு சொன்னல, அப்படின்னா நீ எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் லவ் பண்ண மாட்டேன், கண்டிப்பா பிரேக்கப் பண்ணிடுவேன். இப்படி அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வெளியே இருந்து யூகி அவங்க பேசுறத கேட்டுறான். அவன் ஃப்ரெண்டு சொன்ன விஷயத்துக்கு பதிலுக்கிட்டே ஆமாவா அப்பப்ப கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துக்கிறா, இப்பதான் சோல் என்னோட கண்ணுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கியூட்டா இருக்கிற மாதிரி தெரியறா. இப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு ஹியூக் என்ன புரிஞ்சுக்கிறான், டேய் சும்மா அவனுடைய டைம் பாஸ்க்காக தான் சோலை டேட் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நமக்கு ஜே அப்புறம் சோல் அவங்க ரெண்டு பேரும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. என்ன பேச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. உடனே நம்ம சோல் தான் சாரி நான் தெரியாம உன்னோட வீட்டுக்குள்ள வந்துட்டேன், சரி நான் இப்ப இங்க இருந்து போறேன்னு எழுந்திருக்கிறாங்க. அவன் கத்த ஆரம்பிச்சிடறான். நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா, கீழே என்னோட அப்பா ஹால்ல தான் உட்காந்துருப்பாரு, நீ இங்க இருந்து போய் என்ன மாட்டி விடுறதுக்கா, இப்போ உன்னால இங்க இருந்து போக முடியாதுன்னு சொல்றான். உடனே சொல்லும் என்கிட்ட வேற ஐடியா இருக்கு, அதான் இங்க விண்டோ இருக்குல்ல, அப்படியே ஒரு கயிறு கட்டி நான் இங்க இருந்து கீழே இறங்கி எஸ்கேப் ஆகிடுறேன். பதிலுக்கு இவனும் சோல் நீ எதுவும் பேசாத கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லி அவங்களை உட்கார வச்சிடறான். எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, நீ என்னோட ரூமுக்கு வந்த அதெல்லாம் ஓகே, எப்படி உன்னால இந்த இடத்துக்கு வந்து ஹாயா படுத்து தூங்க முடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. உடனே சோல் நான் ஒன்னும் தூங்கல, நான் பெட்டுக்கு கீழே தான் ஒளிஞ்சிருந்தேன், இங்க இருந்து வெளியே போலான்னு ட்ரை பண்ணும்போது உனக்கு தரலான்னு நான் எடுத்துட்டு வந்த புக்ஸ் எல்லாம் மேல டேபிள்ல வச்சிருந்தேன், அதெல்லாம் என்னோட தலையில விழுந்ததா நான் அப்படியே மயங்கிட்டேன். இவனும் சிரிச்சுக்கிட்டே இந்த கதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா நீ உண்மையை சொல்ற மாதிரி எனக்கு தெரியல, நான் எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லணும், நான் நடந்தது அப்படியே உங்ககிட்ட உண்மையை தான் சொல்லியிருக்கேன். கடைசியா சோல் அவங்ககிட்ட இந்த 10 நாள் என்னென்னமோ நடந்திருக்கும், நான் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணிருந்தேன், நான் மன்னிச்சிருன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த 10 நாள் அந்த பாஸ்ட் சோல் தானே இங்க இருந்திருப்பாங்க, அவங்க இன்னும் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியல. கொஞ்ச நாள் இங்க நடந்ததெல்லாம் மறந்துருன்னு சொல்ல அவன் டென்ஷன் ஆகிடுறான். எல்லாத்தையும் நான் மறந்துடணுமா, அப்ப அன்னைக்கு ஸ்விம்மிங் பிராக்டிஸ் பண்ற இடத்துல நம்ம 2 பேரும் தனியா மீட் பண்ணி பேசினது, பதிலுக்கு நம்ம சொல்ல அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்னெல்லாம் பேசணும்னு கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, அன்னைக்கு எனக்கு ரொம்ப கேரா இருந்ததுனால நான் உங்ககிட்ட ஏதாவது உளறி இருப்பேன், அதுக்காக என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல இப்பதான் நம்ம ஜேக்கும் புரியுது. அப்படின்னா நம்ம அன்னைக்கு மீட் பண்ணி அங்க நடந்த ஒரு விஷயம் கூட உனக்கு ஞாபகம் இல்லையா, எல்லாத்தையும் மறந்துட்டியான்னு சொல்லி தனியா திரும்பி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு லவ் ப்ரொபோஸ் பண்ண கடைசியில் அது எல்லாமே வேஸ்ட் தான் போல இருக்கு. இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஜே டேபிள்ல ஒன்னு நோட் பண்றோம். இவங்க 2 பேரும் ஸ்டூடியோல எடுத்துக்கிட்ட போட்டோ, அப்புறம் அந்த ஒயிட் கேண்டி அதெல்லாம் இங்கதான் இருக்கு. இவன் சர்ஜரி முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதெல்லாம் சோல் இவனுக்காக தந்திருப்பாங்க, அதை அவங்க பாத்துறக்கூடாது அப்படின்றதுக்காகவே சேஃபா அதை எடுத்து உள்ள வச்சிடறான். ஏன்னா அவன் லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற ஃபீலிங்ஸை பத்தி தான் இப்போ வரைக்கும் நம்ம சோலுக்கு தெரியவே இல்லையே. சரி நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து உன்னோட வீட்டுக்கு போயிடுவேன், என்னோட அப்பா நியூஸ் பார்த்து முடிச்சதும் தூங்க ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு சோகமா பேசிட்டு உட்காந்துருக்கான். சோலோ அவங்க பக்கத்துல இருக்கிற அந்த மோட்டிவேஷன் புக்ஸ் அவங்க எடுத்துட்டு வந்திருக்கிறது தான், அதை பத்தி அவங்க சொல்றாங்க. இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுக்கோ, உன்னோட லைஃப்ல நீ எப்பயாவது லோன்லியா இல்ல நெகட்டிவா ஃபீல் பண்ணா இந்த புக்ஸ்ல இருக்கிறத கண்டிப்பா படி. நம்ம எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோனே தெரியல, இதெல்லாம் ஒரு லைஃபான உனக்கு நெகட்டிவா ஒரு தாட் வருதுன்னு வை,
மழை பெய்யுற நாள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் அதே மாதிரி சீசன் வர்ற வரைக்கும் திரும்ப வெயிட் பண்ணு. அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவு எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தர்ற இந்த சின்ன டைம்ல கூட நம்ம லைஃப் சந்தோஷமா மாறிடலாம்ல. ஆக்சுவலா இப்போ நம்ம சோல் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே அவங்களுடைய டைம்லைன்ல அவங்க வாழ்க்கையை வெறுத்து போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஜி அவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருப்பான்ல அந்த எஃப்எம் ஷோல இருந்து. அப்ப அவன் சொன்னதுதான் இது எல்லாமே. இப்ப அவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறதுலாம் நம்ம ஜேக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம இப்படி என்ன அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க? நான் என்னோட லைஃப்ல ஸ்விம்மிங்கை விட்டுட்டேன் அப்படின்றதுக்காக தப்பான முடிவுல எடுத்து சூசைட் பண்ற லெவலுக்கு நான் ஒன்றும் போக மாட்டேன். கடைசியா நம்ம சோல் நீ என்ன சொன்னாலும் சரி, நீ உன் லைஃப்ல லோன்லியா இருந்தா இந்த மோட்டிவேஷனல் புக்ஸ் எடுத்து படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் இப்படி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம அப்போ ஜேக்கு பக்கத்துல ஒரு கொசு பறந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதை அடிக்கிறதுக்காக இவங்க எழுந்து வராங்க. கரெக்டா அவங்க கிட்ட வரும்போது ஜேவரை சடனா திரும்பிடுறான். அவனை பார்த்து பயந்து போய் அவங்க ஜே மேலே விழுற மாதிரி போயிடுறாங்க. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஜே அவங்க விழுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கையை பிடிச்சு நிறுத்திடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஜே முடிவு பண்ணிடுறான் சோல போய் அவங்களுடைய வீட்டுல விட்டுட்டு வந்துடலான்னு. ஒரு பெட்ஷீட் எடுத்து அவங்க மேல போட்டு அவங்களை ஃபுல்லா கவர் பண்ணிட்டு அவன் ஏதோ வெளியே போய் துணியை காய போட போற மாதிரி கேஷுவலா நடந்து போயிட்டு இருக்கான் அவனுடைய அப்பா முன்னாடியே. அவருக்கும் ஒரு சின்ன டவுட் கூட வரல. அவன் வெளியே கூப்பிட்டு வந்து விட்டதுக்கு அப்புறமும் கூட நம்ம சோலுக்கு ஒன்னும் புரியல. திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு சோல், இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு நடுவில் பேசுறது ஃப்ரெண்ட்ஷிப் எதுவும் தேவையில்லை. ஏன்னா நானும் நீயும் கண்டிப்பா லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது. நீ இதுக்கப்புறம் என்னை விட்டு தள்ளியே இரு. எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை, எனக்கு அது தேவையும் இல்லை. உண்மை என்னன்னா நீ திடீர்னு என்னோட லைஃப்ல வந்து எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்ட. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நீங்கிட்ட பேசவே ஆரம்பிச்சிருக்க. ஆனா என்னை பத்தி நிறைய விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நீயே தான் என்ன இக்னோர் பண்ண. இப்ப திரும்ப வந்து பழைய மாதிரி பேசுற. இப்படி அவன் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னு நம்ம சோலுக்கு தெரியல. அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நான் ஒன்னும் வேணும்னு இதெல்லாம் பண்ணல, எல்லாம் என்னுடைய டைம். இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்ககிட்ட பேசி புரிய வைக்கலான்னு பார்த்தா அதுவும் என்னால பண்ண முடியல. என்ன பேச விடாம வாயை மூடி வச்சிருக்காங்க. நான் எப்படிதான் உங்ககிட்ட உண்மையை சொல்றது? பதிலுக்கு அவனும் அதனாலதான் நான் சொல்றேன், நீ அவ்வளோலாம் கஷ்டப்பட வேணாம். என் லைஃப்ல நீ என் கூட இருக்கிறதுனால கடைசியில உனக்கே சந்தோஷம் இல்ல. அதனாலதான் நீ என்னோட விஷயத்துல தலையிடாம என்னை விட்டு கொஞ்சம் தள்ளியேறுன்னு சொல்றேன். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நம்ம ஜெய அவங்களுடைய காலை பாக்குறான். வெறும் சாக்ஸோட நின்னுட்டு இருக்காங்க. இவனோட வீட்லயே மறந்து ஷூ விட்டுட்டு வந்துட்டாங்க. அதனால இவன் காலில் போட்டிருக்க செப்பல தந்து அதை போட்டு சொல்றான். இல்ல எனக்கு வேணான்னு இவங்க ஆரம்பிக்கும் போதே அவன் சத்தம் போட்டு கத்துறதை பார்த்துட்டு அப்படியே ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்க. இவன் இவ்வளவு கோவப்படுறானே அப்படின்னு. ஜேவனுடைய வீட்டுக்கு போயிடுறான். சோல் அப்படியே அங்கேயே தான் நின்னுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஜேவன் பேசினதெல்லாம் நினைச்சு ரொம்ப கவலைப்படுறான். ஆக்சுவலா சோல் டேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்படிலாம் கோவமா அவங்களை திட்டுற மாதிரி பேசியிருக்கான். இன்னொரு பக்கம் சோல் என்ன பண்றாங்க, அவனோட யூனிஃபார்ம்ல இருந்து அந்த கார்டு எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல, கோவத்துல அதை கிழிச்சு தூக்கி போட்டுட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஜேக்கு என்ன பிடிக்காமலே போயிடுச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட அவன் கேட்கல. நான் அவாய்ட் பண்ணி அங்க இருந்து வெளியே அனுப்பிட்டான். இப்படிலாம் ஃபீல் பண்ணி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.